நெல்லையில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்படுகிறார்கள். வெள்ளத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்படுவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்படும் மக்கள் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மீட்பு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது நெல்லையில் வெள்ளத்தில் சிக்கி இருக்கக்கூடிய மக்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்படுகிறார்கள். மீட்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அந்த அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லையில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்கள் தற்போது ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்படுகிறார்கள். நெல்லையில் வெள்ளத்தில் சிக்கி இருக்கக்கூடிய மக்கள் தற்போது ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்படுகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிங். அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை மாவட்டம் முழுவதுமே சனிக்கிழமை இரவு தொடங்கிய மழை இடைவிடாத கொட்டி தீர்த்து வருகிறது. வழக்கமாக கனமழை பெய்தாலும் ஒரு நாள் மட்டும் இருக்கும். தொடர்ந்து பெய்யும் சில நீர்மங்களை இடைவெளி விட்டு மழை தொடரும். ஆனால் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை இரவு முதல் தற்போது வரை ஒரு நிமிடம் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக நெல்லை மட்டுமல்லாது நெல்லை சந்திப்பு பழைய பேருந்து நிலையம் மூழ்கி காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஈரடுக்கு மேம்பாலம் சொல்லுவோம், திருநெல்வேலி பகுதி மெயின் ஈரடுக்கு மேம்பாலம். ஈரடுக்கு மேம்பாலத்தையும் தண்ணீர் தலைதட்டி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதியை மட்டுமில்லாமல் மேலப்பாளையம், புதிய பேருந்து நிலையம், என்ஜிஓ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான கனமழை பெய்து வருகிறது. அந்த பகுதியில் மட்டுமில்லாமல் கீழ முன்னீர்குளம் பகுதியில் ஒவ்வொரு வீடுகளும் தரையில் உள்ள வீடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது குடியிருக்கை இருக்க முடியாமல் மரங்களில் ஏறும் நிலைமை இருக்கிறது. தொடர்ந்து அந்த பணிகளை நம்ம பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தில் பாளையங்கோட்டை பகுதியில் ஹெலிகாப்டர் மூலமாக தங்களது மீட்பு பணிகளை தற்போது ஏற்படுத்திக் கொள்கிற ஆயுதப்படை பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ராணுவப்படை வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் பாளையம், என்ஜிஓ காலனி, முன்னீர்குளம், மேலப்பாளையம் பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்கும் பணிகளில் தற்போது இறங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து தண்ணீர் தாமிரபரணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களும் மீட்பு படையினர் ஒவ்வொரு பொதுமக்களை பாதுகாத்து வருகின்றனர். தொடர்ந்து இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய 18 கல்யாண மண்டபங்களும் புல்லாகி நிரம்பி காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தங்கக்கூடிய பொதுமக்களை பள்ளிகளிலும் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் கனமழை பெய்து கொண்டு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.